வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிற சாரீ பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்க இல்லைங்க, அதே சாரீஸ் தாங்க. கோயம்புத்தூர் காட்டன் சாரீஸ். ஃபஸ்ட்டு சாரீ பிரித்து காட்டுறோம் பாருங்கள். மோஸ்ட் லவபிள் ஒயிட். இந்த பிளைன் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்தாரி டிசைன் வந்து ஹரிசாண்டலாக கொடுத்து, இதை பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட வைரக்கமல் மாதிரி தெரியுது. இந்த டபுள் வைரக்கமல் மாதிரி டிசைன்ஸுங்க. அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ மாதிரி அது தூரமாக போட்டு அந்த நூல் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. பல்லு பாருங்கள், நீட்டாக இருக்குது. ரொம்ப அந்த க்ரௌடியாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பெரிய பெரிய புட்டாவாக போட்டு அந்த பல்லு ஷார்ட் பல்லு கொடுத்துங்க. ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், இதுக்கு வேறு என்ன ப்ளவுஸ் பீஸ் போட்டால் உங்களுக்கு சூட்டாக உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நிறைய கலர்ஸ் போடலாம். இந்த டபுள் இதை என்ன சொல்கிறதுங்க, இது கலம்காரி டிசைன் போடலாம். பட் என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் பிளாக் இருக்குது பார்த்து, ஜீப்ரா லைன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட் நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1559. கோயம்புத்தூர் கோட்டை 2-3 ஐட்டம் காமிச்சிருக்கிறேன். 2000 ரேஞ்ச் காமிச்சிருக்குங்க. இப்போ அதை விட சில கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது ப்ரைஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா 1559. அதே கவுண்ட்டு தான் 100 கொஞ்சம் 180, அவ்வளோதான் விஷயங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த டிசைன் பார்த்து ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கி வச்சுமா பண்ணியிருக்காங்க. அந்த வீவருக்கு ஒரு சல்யூட் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லைட் கலரில் டவர் புட்டா. டவர் புட்டா. அந்த பல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த பார்டர் கலரை கொடுத்து வந்துங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அந்த ஒரு ஆரஞ்சு மாதிரி ரெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சின்ன வந்து அந்த பைப்லைன் உப்பாடா பார்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷட்டிலாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க் ப்ளவுஸ் பீஸ், கலம்காரி இந்த மாதிரி ஒரு பிரைட் கலர் ப்ளவுஸ் பீஸ் போட்டு இந்த சாரீ வந்து ஃபேன்சி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், லைட் வெயிட். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1559. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதே கோயம்புத்தூர் காட்டன். டசரில் வந்து டசர் பேஸில் வந்து லைட் கலரில் வந்து பேஸ் என்ன தெரியுங்களா, அந்த லைட் கலர் கொடுத்து டார்க் கலர் கொடுத்து அந்த புட்டாவை வந்து டார்க் பண்ணி அந்த செதுக்கின மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் லைன்ஸ் சொல்லுவாங்க, அந்த லைன்ஸ் கொடுத்து புட்டா ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துங்க, அந்த பிளாக் கலர் புட்டா இந்த ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. என்ன புட்டானே என்ன ரவுண்டு ஸ்கொயரு, அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியுங்க. பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மயில் டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதை யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுக்கு அது ஒர்க்கு பண்ணி அதை வந்து பார்டரிங் பண்ணி அந்த டிசைன் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது பாடி கலராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பார்டர் கலர் மாதிரி கிரே பேஸு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்கிறத சொல்கிறத விட உங்களோட செலெக்ஷனை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு சந்தோஷங்க. ஒரு புடவை வந்து வாங்குகிறோம், 1500 2000 கொடுத்து வாங்குகிறோம். சும்மா நம்மளும் கட்டிட்டு போகக்கூடாது. ஒரு 4 பேர் பார்த்து நல்லா இருந்தால் அது ஒரு ஹாப்பினஸ். அதுக்கு தான் ட்ரெஸ் பண்ணுறேங்க, இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கிரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்ட் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிசைன், அவ்வளோதான். கிரே அந்த ப்ரௌன் மாதிரி பார்டருங்க, அங்கங்கே அந்த புட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்பினேஷனுக்கு வந்து ஆக்சுவலி இது ஷார்ட் கலர் கொடுத்து இந்த பார்டர் வந்து அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கொடுத்து புட்டா கொடுத்து அந்த 2க்கு இந்த க்ரௌனிங் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அந்த த்ரெட் பார்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது மெயின் அந்த பார்டர் தான். அந்த பார்டர் தான் அந்த டோட்டல் சேலைக்கு வந்து நிற்க வைக்குது. பல்லு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிம்பிள் அதே கான்செப்டை யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்து நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அதே பாடியே கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து நீங்கள் இதே கலர் சாரீ போட்டிங்கன்னா சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் என்ஹான்ஸ் ஆகாது. நீங்கள் உள்ளே இருக்க அந்த பிளாக் கலர் அந்த என்ன ஷார்ட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கலரை நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்குது. இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
1429. ஓகேங்களா? ஓ, இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க அப்படியே கலரை பார்த்து அலறாதீங்க, பட் மைனஸை ப்ளஸ் பண்ணணுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அந்த பேரட் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோப் மாதிரி புட்டா கொடுத்து அந்த காம்பினேஷன் வந்து அந்த இது பண்ணியிருக்காங்க பாரு, அதான் முக்கியமான விஷயம். இந்த குளோப் மாதிரி டிசைன் கொடுத்து அந்த உட்டன் டிசைனை வச்சுக்கோங்க. உட்டன் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்டர் பேஸ் பிங்க் கொடுத்துட்டுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இந்த ஹரிசாண்டல் லைன் கொடுத்துட்டுங்க. இவங்க பண்ண மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளிப்பச்சை கலர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ரிச்சாக இருக்கும், நீட்டாக இருக்கும். சில பேர் இந்த காம்பினேஷனுக்கு பயப்படுவாங்க, பட் இந்த ப்ளவுஸ் பீஸ் போட்டு வேர் பண்ணால் ரொம்ப கிளாஸாக இருக்கும். இன்னொரு விஷயங்க, இப்போ காட்டன் சாரியில் வந்து நீங்கள் வந்து என்ன தான் வந்து அடிக்கிற மாதிரி கலர் போட்டாலும் வந்து அது அமைதியாக தான் இருக்கும். அது நான் கிட்டத்தட்ட நான் வந்து 20-30 இயர்ஸ் பார்த்தாச்சு. இந்த பழைய சுங்குடி சாரியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிந்தா மஞ்சள் அடிப்பாங்க. கோவிந்தா மஞ்சளை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் போட்டால் அது கரெக்டாக அமர்ந்துடும். அது ஒரு லுக்கை கொடுக்கும். அது ஒரு பார்த்தாச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1559. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தி க்ரீன் வித்து இது கோயம்புத்தூர் காட்டன் தான். சூப்பராக இருக்குங்க. எத்தனை நாள் தான் வந்து புட்டா உரண்டை சொட்டம் சதுரம் போடுறது. அந்த ஆக்சுவலி வந்து இந்த வீட்டில் இந்த உட்டன் ரெயில்ஸ் ஞாபகப்படுது. டிசைன் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது, நல்ல கலர் காம்பினேஷன், சிம்பிளாக இருக்குது, லைட் வெயிட், 100 கவுண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கோயம்புத்தூர் காட்டன்னா இது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்குறீங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே பார்க்கலாம். இது ஒரு 100ஆம் நம்பர் சேலை, அவ்வளோதான் பேர். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது முன்னாடி சொல்லிடுறேன். நீங்கள் இந்த சீரடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெள்ளரிக்காய் விற்றுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பின்னாடி இந்த மடிப்பு கட்டிட்டு, அதுதான் ஆக்சுவலி கோயம்புத்தூர் காட்டன் சாரீ. அந்த டிசைன் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அந்த டிசைன் மாற்றி 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 இன்றைக்கி இந்த அளவு வந்து நிற்கிது. அந்த பட்டு புடவைக்குள்ளே வந்து நிற்கிது. அது நீங்கள் கொடுத்த ரிசப்ஷன் தான். 100ஆம் நம்பர் சேலம்பாங்க. பம்பர் சேலைன்னா இது அங்கேயே கோயம்புத்தூரில் தயார் பண்ணுது. பம்பர் சாரின்னு வச்சுக்கோங்க, அது ஒன் ஆஃப் த சில்க் சாரி. அது இன்றைக்கி வந்து திண்டுக்கல் பக்கம் தயார் பண்ணுறாங்க. அது பார்த்துக்கலாம். இன்றைக்கும் கூட நிறையா ஸ்டோல் விற்கிறாங்க. இந்த செட்டிநாடு காட்டன் காம்படிட்டிவாக இருக்குது. ஏன்னா செட்டிநாடு காட்டன் பியூர் காட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அதை விட கொஞ்சம் ஈக்குவலாக வந்து கொஞ்சம் லெஸ் ப்ரைஸ் கேட்குறவங்களுக்கு அதுதான் கொடுக்குறோம். அதுவும் நல்லாயிருக்கும். பட் உங்கள் விஷயத்தை தெரியப்படுத்துகிற அவ்வளோ வேறு விஷயம். இது வந்து பல்லு நீட்டாக இருக்குது. ப்ளவுஸ் பீஸ் பிளைனுங்க. நீங்கள் இந்த புட்டால் இருக்க கலர் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1559. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனை பார்த்தா நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், இனி இருப்பேன் எனக்கு சொல்ல தோணுது. அந்த காம்பினேஷன் மெரூன் வித் பிளாக் கலருக்கு பார்த்தீங்க. இந்த புட்டா பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த ரெட்டு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, அது ஒரு டசர் கலர் மாதிரி புட்டா, இந்த தாமரை டிசைன், அந்த டார்க் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஒரு பிளாக் கலர் அந்த பைப்பிங் அந்த உப்பாடா பார்டர் கொடுத்து ஜரியை கொடுத்து, அந்த பல்லு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சப்பேட்டு பல்லு, அந்த அடைச்ச பல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேஷுவல் அது நாங்கள் வேறு சொல்லுவோங்க. அந்த அடைச்ச பல்லு ருத்ராட்சப்பேட்டை பல்லு கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அதே வந்து பாடி கலர் தான் வந்து வருதுங்க. பட் நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் இங்கே தான் போட்டுக்கலாம். எனக்கு இங்கே தோணுது பார்த்தீங்கன்னா இக்கட் ப்ளவுஸ் பீஸ் போடலாம். இந்த கலரில் போடலாம். இந்த கலரில் வந்து இந்த கலர் புட்டார் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1559 கோயம்புத்தூர் காட்டனுங்க. ஹலோ வியர்ஸ், இப்போ இந்த காமிச்ச சாரீ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச சாரீ இருந்தால் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, கீழே இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது மாதிரி வேறு மாதிரி ரகங்கள் வேணுமென்னால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.